ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான 10 யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட டைமும் சேவ் ஆகும், மணியும் சேவ் ஆகும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குவே புரியும். நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற பெல் சிம்பிள் இருக்குது, அதுவுமே நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் மிக்ஸி ஜார்லாம் இருந்துச்சுன்னா மிக்ஸி ஜார் மேலே ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. ஆனால் மிக்ஸி ஜாரில் அடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மிக்ஸி ஜார் உள்ளுக்குள்ளே நிறைய அழுக்கு நமக்கு படிஞ்சிருக்குங்க. அதை நம்ம கை வச்சு க்ளீன் பண்ணாலும் ஒழுங்காக போகாதுங்க. அதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மிக்ஸி ஜார் இது போல் நீங்கள் வச்சுட்டு நம்ம தோசை மாவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோடா 1 டீஸ்பூனுக்கும் மட்டும் எடுத்துக்கலாங்க. இந்த மிக்ஸி ஜாடி மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி இது போல் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாரை சைடில் வச்சுட்டு நான் ஒரு பாதி லெமன் எடுத்துருக்கேன். உங்கள் வீட்டில் வினிகர் இருந்தாலும் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு பாதி லெமன் எடுத்துகிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் பாருங்கள் இது போல் எல்லா பக்கமும் நான் புழிஞ்சு விட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம லெமன் தூளை சைடில் வச்சுக்கலாங்க. நீங்கள் லெமன் ஜூஸ் புழிஞ்சதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா பொங்கி வந்து அதுக்கப்புறம் அதுவே ஸ்டாப் ஆகிடுங்க. அதுவே இந்த மாதிரி ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை க்ளீன் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரை நம்ம க்ளீன் பண்ண பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நார்மல் பேப்பர் இல்லை நீங்கள் நியூஸ் பேப்பர் குட்டியை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி நியூஸ் பேப்பர் குட்டியை எடுத்திருக்கேன். பேப்பர் எடுத்து இந்த மிக்ஸி ஜாருக்கல்ல இது போல் நீங்கள் போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் போல் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த பேப்பர் வச்சுட்டு நீங்கள் எல்லா பக்கம் ரோல் மாதிரி நீங்கள் ஸ்பூனை வச்சு நல்லா நீங்கள் சுற்றி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லா பக்கமும் இந்த பேப்பர் வச்சு நீங்கள் தேய்க்கும்போது அந்த மிக்ஸி ஜார் உள்ளுக்குள்ளே எவ்வளோ அழுக்கு படிஞ்சிருந்தாலும் சரிங்க, அது எல்லாமே நமக்கு கிளியர் ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜார் ஃபுல்லாகவும் நான் எல்லா பக்கமும் ஸ்பூன் வச்சு நல்லா நான் தேய்ச்சி விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு எப்போதும் போல் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக நமக்கு க்ளீனாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிக்ஸி ஜாடியும் நமக்கு எப்போவுமே பளிச்சுன்னு க்ளீனாகவும் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம பச்சை மிளகா வாங்கிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா ஒரு 2-3 நாட்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா எல்லாமே ஒவ்வொன்றா அழுகி போயிடுங்க. அந்த மாதிரி ஆகாமல் இருக்க ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வாங்கிட்டு இருந்த பச்சை மிளகா காம்பு ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், பச்சை மிளகா காம்பு ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா உள்ளுக்குள்ளே கெட்டு போனால் பச்சை மிளகா நீங்கள் எடுத்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே பழுத்த பச்சை மிளகா இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஆனால் கெட்டு போனால் பச்சை மிளகா மட்டும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கலாங்க. பிளாஸ்டிக் டப்பா எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சு பச்சை மிளகா ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம பச்சை மிளகா ஃபுல்லாகவே நம்ம சேர்த்தாச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்ததுக்கப்புறம் கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் பச்சை மிளகா மேலே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகளுக்கு மட்டும் மஞ்சள் தூள் எடுத்துகிட்டு பச்சை மிளகா மேலே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் பாக்ஸை ஷேக் பண்ணிங்கன்னா அந்த எண்ணெய் மஞ்சள் தூள் எல்லாம் பச்சை மிளகா மேலேயும் நல்லாவே நமக்கு பட செய்யுங்க. இந்த மாதிரி எண்ணெய் மஞ்சள் தூள் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா அந்த பச்சை மிளகா நமக்கு ரொம்ப நாளைக்கு பழுத்து போகாது, கெட்டு போகாது, ரொம்ப நாளைக்கு நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நல்லா நீங்கள் ஷேக் பண்ணிட்டு மூடி போட்டு எப்போதும் போல் நார்மலாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ஒரே பச்சை மிளகா கூட வேஸ்ட்டே ஆகாதுங்க. அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்துட்டாலே ஒரு 4-5 நாட்கள்லேயே முளை கட்டிடுங்க. ஆனால் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மாதம் ஆனாலும் சரிங்க, உருளைக்கிழங்குல நமக்கு முளையே கட்டி வராது. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்கள் காய் குடல் ஏதாச்சும் ஒரு குடையில்னா இது போல் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உருளைக்கிழங்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாங்க. நார்மல் பேப்பர் எடுக்க வேண்டாம், இது போல் நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாங்க.
உருளைக்கிழங்கு நீங்கள் போட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி அடியில் நீங்கள் இது போல் பேப்பரை நீங்கள் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உருளைக்கிழங்கு ஃபுல்லாகவே நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் அடுக்கி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் அடுக்கி வச்சாலே போதுங்க. உருளைக்கிழங்கு 1 மாதம் ஆனாலும் சரிங்க நமக்கு சுத்தமாக முளை கட்டி வராது. முக்கியமாக உருளைக்கிழங்கை நீங்கள் வெங்காயத்துக்குள்ளே சேர்த்து வைக்கக்கூடாதுங்க. தனியாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 மாதத்துக்கு மேலே ஆனாலும் சரிங்க உருளைக்கிழங்கு நமக்கு முளை கட்டியே வராது. கண்டிப்பாக இந்த சிம்பிள் ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம அடிக்கடிக்கு டிவி ரிமோட்டை எடுத்து யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ரிமோட் சந்தங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய அழுக்கு படிஞ்சு போயிருக்குங்க. அதை நம்ம ட்ரெஸ் வச்சு க்ளீன் பண்ணாலுமே நமக்கு க்ளீன் ஆகாதுங்க. அதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பட்ஸ் இருக்கு இல்லையா, 1-2 பட்ஸ் எடுத்து வச்சுட்டு இந்த ரிமோட் சந்துங்களில் பட்டன் சந்துங்களில் எல்லா பக்கமும் இது போல் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ரிமோட் மேலே எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் சரிங்க அந்த அழுக்கு எல்லாமே நமக்கு ரிமூவ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பட்ஸ் வச்சு எல்லா பட்டன்ஸ் ஓரங்களுமே அழகாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் பாருங்கள், இந்த ரிமோட் ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்ததுக்குமே இப்போ பார்த்ததுக்கே நமக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நமக்கு நிறைய டஸ்ட் இருந்துச்சுங்க. இப்போ நமக்கு ரிமோட் நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஒரு சின்ன டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் குக்கர்லாம் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த குக்கர் உள்ளுக்குள்ளே ஓரங்களில் நமக்கு நிறைய அழுக்கு இது போல் படிஞ்சிருக்குங்க. அது எல்லாம் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த குக்கரை நீங்களே பார்த்துருப்பீங்க. இதை அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் மாத்திரைலாம் சாப்பிட்டு மாத்திரை கவர் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு மாத்திரை கவரை குக்கருக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம துணி பவுடர் எடுத்துக்கலாங்க. துணிக்கு யூஸ் பண்ணக்கூடிய துணி பவுட்ரு ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் மட்டும் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் தண்ணி தெளிச்சிக்கலாங்க. தண்ணி நீங்கள் தெளிச்சதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் மாத்திரை கவர் வச்சு எல்லா பக்கமும் 1 நிமிஷம் போல் லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் தேய்க்க பார்த்தீங்கன்னா அந்த குக்கருக்குள்ளே இது மாதிரி அழுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. இப்போ நான் பாருங்கள், குக்கர் உள்ளுக்குள்ளே எல்லா பக்கமும் ஓரங்கள் நான் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் குக்கரை வாஷ் பண்ணியாச்சுங்க. குக்கர் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்குமே நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குங்க. நம்ம வேஸ்ட்டை தூக்கி போடக்கூடிய மாத்திரை கவரில் இந்த மாதிரி குக்கரை நம்ம பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கர் நமக்கு பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் பூரிக்கு சப்பாத்திக்கெல்லாம் மாவு நம்ம பிசைஞ்சு வைப்போம் இல்லையா, அந்த மாவை நம்ம உருட்டை கையில் பிச்சு நம்ம மாவு உருட்டுவோங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிசைஞ்சு வச்ச மாவை நீங்கள் கையில் பிச்சு உருட்டுறதை விட இந்த மாதிரி நீங்கள் கத்தி வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு மாவெல்லாம் ஒரே சைஸில் கிடைக்குங்க. நீங்கள் பூரிக்கு தேய்க்க போகிறீங்க இல்லை சப்பாத்தி தேய்க்க போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாவை நீங்கள் கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம மாவை கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவை எடுத்து அழகாக நம்ம உள்ளங்கையில் உருட்டிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம மாவை கையில் உருட்டும் போது கொஞ்சம் மாவு கூட நம்ம கையில் ஒட்டவும் செய்யாதுங்க. இப்போ நான் பாருங்கள், கட் பண்ணி வச்ச எல்லா மாவையும் நான் உருட்டி இதே பிளேட்டுக்குள்ளே வச்சுருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் மாவை உருட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மாவு எடுத்துக்கலாங்க. மாவு எடுத்துகிட்டு இந்த மாவு மேலே எல்லா பக்கமும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் எல்லா மாவு மேலே நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு எப்போதும் போல் நீங்கள் மாவை நீங்கள் தேய்ச்சிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கும் போது கட்டிலே நமக்கு மாவு ஒட்டாது, தேய்க்கவும் நமக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துணி காய போடுற கிளிப்பு ஒரு 2 போல் எடுத்துருக்குங்க. இந்த கிளிப்பை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டபுள் டேப் எடுத்துக்கலாங்க. டபுள் டேப் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸை நம்ம ஒரு 2 பீஸ் போல் மட்டும் கட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் நான் கட் பண்ணிக்கிட்டு இந்த கிளிப்பு மேலே கரெக்டாக நம்ம டபுள் டேப்பை சென்டரில் இது போல் நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. அதே போல் இன்னொரு டைமு அந்த கிளிப்பு மேலேயும் நீங்கள் டபுள் டேப்பை நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி விட்ட பின்னாடி கை வச்சு நல்லா ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது மேலே ஸ்டிக்கர் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க.
நம்ம வீட்டில் கிச்சன் அடுப்பு பக்கமே நீங்கள் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் இருந்தாலும் சரி, சவர் இருந்தாலும் சரிங்க, இந்த கிளிப்பை இது போல் நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஒரு கிளிப்பை நீங்கள் ஒட்டி விட்ட பின்னாடி அதுக்கு நேராக கொஞ்சம் கேப் தள்ளி இன்னொரு கிளிப்பு இது போல் நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் லைட்டெலாம் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த லைட்டர் எல்லாமே இந்த கிளிப்பு மேலே வச்சு விட்டுருலாங்க. இந்த மாதிரி நமக்கு வைக்கும்போது லைட்டர் எங்கே நமக்கு தேட வேண்டிய அவசியம் இருக்காது. யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் எங்கே இது போல் வச்சு விட்டுக்கலாங்க. பார்க்குமே நமக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம சந்தைக்கு போய் முறுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் போட்டு அப்படியே நம்ம வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா முருங்கை ஒரு 2-3 நாளுக்குள்ளேயே ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி ஆகிடுங்க. அந்த மாதிரி காஞ்சி போச்சு நமக்கு முருங்கை வேஸ்ட் ஆகிடுங்க. அந்த மாதிரி வேஸ்ட் ஆகாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்போதும் போல் முருங்கை சாம்பாருக்கு வைப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் முருங்காய் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா முருங்காயுமே கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் முருங்காய் கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முருங்காவை நீங்கள் சைடில் வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஏதாச்சும் ஒரு கப்பு நம்ம எடுத்துக்கலாங்க. நான் அன்றைக்கி இது போல் ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸை வச்சுட்டு கட் பண்ண முருங்காய் ஃபுல்லாகவே நம்ம பாக்ஸ்குள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், முருங்கை ஃபுல்லாக நம்ம சேர்த்தாச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லை சமையல் எண்ணெய் ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் முருங்கை மேலே ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி விட்ட பின்னாடி இந்த முருங்கை மேலே எல்லா எண்ணெயும் அப்ளை ஆகணுங்க. அது வரைக்கும் நீங்கள் நல்லா ஷேக் பண்ணி கை வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இப்போ பாருங்கள், முருங்காவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எப்போதும் போல் மூடி போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 5 நாள் ஆனாலும் சரிங்க, முருங்கை நமக்கு ஒன்றுமே ஆகாது. நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முருங்காவும் நமக்கு வேஸ்ட்டே ஆகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜாருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டீஸ்பூனுக்கு மட்டும் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜாரில் மொத்தமாக 3 டீஸ்பூனுக்கு மட்டும் பொட்டுக்கடலை சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மட்டும் இந்த அளவுக்கு நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது போல் நல்லா நம்ம கலக்கி வச்சுக்கலாங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் பூரிக்கு சப்பாத்திக்கெல்லாம் உருளைக்கிழங்கு குருமா செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி செய்யும்போது நம்ம நிறைய பீரியடில் கடலை மாவு கரைச்சி நம்ம சேர்ப்பாங்க. அந்த மாதிரி சேர்க்காம இந்த மாதிரி பொட்டுக்கல்ல அரைச்சி நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த குருமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம எப்படி சாப்பிடுமோ அதே டேஸ்ட் நமக்கு அப்படியே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பூரிக்கு சப்பாத்திக்கு ரைஸ்க்கு எது கூட சாப்பிட்றதுக்குமே அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உங்களை எல்லாருமே பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம ட்ரெஸ்லாம் வாங்கினா இது போல் அட்டை பாக்ஸில் வரும் இல்லையா, இந்த மாதிரி அட்டை பாக்ஸ் இருந்தால் கீழே மட்டும் தூக்கி போடாதீங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த அட்டை பாக்ஸ் உள்ளுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய டீ கப்பு, டம்ளரு, தண்ணி குடிக்கிற சொம்பு, அதுக்கப்புறம் பாக்ஸு, கிளாஸ் எல்லாமே இதுக்குள்ளே வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இதுக்குன்னு தனியாக எந்த வித காசு கொடுத்து நம்ம ஆர்கனைசரும் வாங்க வேண்டாங்க. அந்தளவுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸு பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.